ஹைதராபாத்தில் நடந்த 72வது உலக அழகி போட்டியில முதல் முறையா தாய்லாந்து வெற்றி பெற்றிருக்கு. தாய்லாந்துக்கு முதல் உலக அழகி பட்டத்தை ஜெயிச்சு கொடுத்த மாடல் ஓபல் சுஜாட்டாவோட இந்த வெற்றியை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. தாய்லாந்துல இருக்கிற புக்கேட் மாகாணத்துல 2003ல பிறந்த ஓபல் சுஜாட்டா இளம் வயதிலேயே அழகி போட்டிகள் மேல ஆர்வமா இருந்திருக்காங்க. 2022லேயே 18 வயசுல முதல் முறையா மிஸ் யூனிவர்ஸ் தாய்லாந்து போட்டியில பங்கேற்ற ஓபலுக்கு 3வது இடம் கிடைச்சிருக்கு. அப்போதுல இருந்து தொடர் முயற்சியால இந்த வருஷம் 2025ல உலக அழகி பட்டத்தை ஜெயிச்சு தாய்லாந்துக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க. 108 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த உலக அழகி போட்டி கடந்த மே 10ஆம் தேதி துவங்கி 31 வரை தெலுங்கானாவில் நடந்தது. இந்த போட்டியில தனித்திறமை, நடனம்னு பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு அதுல சிறந்த போட்டியாளரா 23 வயதையான ஓபல் சுஜாட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு மிஸ் வேர்ல்டு 2025 பட்டம் வழங்கி கடந்த ஆண்டோட வெற்றியாளரான கிறிஸ்டினா பிஸ்கோவா கிரீடம் சூட்டியிருக்காங்க. அதோட சேர்த்து ஓபலுக்கு பரிசு தொகையா 8 கோடியே 50 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, நடிகர்கள் சிரஞ்சீவி, சோனு சூட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. ஓபல் சுஜாட்டா மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்ததால புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வையும் அவர் மேற்கொண்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ கல்லூரியில பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஓபலுக்கு வெளியுறவு தூதரா ஆகணும்னு ஆசை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த உலக அழகி போட்டியில இந்தியாவிலிருந்து பங்கேற்ற நந்தினி குப்தா இறுதி சுற்றுக்கு தகுதி பெறலன்னாலும் முதல் 20 இடங்கள்ல இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது.